லேடிஸ் நம்ம பாக்குறோம். ஒரு பெண் என்கின்ற முறையில அத்தனை பெண்களும் என்னை கட்டி பிடிச்சி அவங்க கதறும் போது என்னால உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு அந்த கள்ளச்சாராயம் நான் கேட்டேன் பேஷண்ட் கிட்ட, எதுக்கு போய் அதை சாப்பிடுறீங்க? சீப்பா கிடைக்குதுன்னு சாப்பிட்டோமா, ஒரு ஃபங்க்ஷன் போனோம் சாப்பிட்டோம், இப்படி ஆகும் தெரியல அப்படிங்கிறாங்க. நம்ம முதல்வர் ஆட்சிக்கு வந்த புதுசுல என்ன சொன்னாரு? போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதுதான் லட்சியம் அப்படின்னு சொன்னார். இதோ 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் இப்ப அவங்க ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இது மாதிரி மரக்காணம் போன்ற இடங்கள்ல இதே மாதிரி கள்ளச்சாராயத்தை சாப்பிட்டு பல பேர் உயிர் இருந்த சம்பவம் இதே மாவட்டத்துல நடந்தது. அப்பயும் நம்ம எல்லாம் வந்தோம், இதே நிகழ்வுகள் அப்பயும் நடந்தது. அப்ப என்ன சொன்னாரு முதல்வர்? உடனடியாக கள்ளச்சாராயம் இனிமேல் தமிழ்நாட்டில் எங்குமே இல்லாத வண்ணம் நாங்க கட்டாயம் இரும்புகரம் கொண்டு அடக்குவோம் சொன்னார். இன்னைக்கு இந்த 38 பேர் இந்த நிமிஷம் வரைக்கும் உயிர் போயிருக்கு. இன்னும் டாக்டர் சொல்றாங்க இன்னும் ஒரு 10-15 பேர் உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. அப்போ இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்விதான் மக்கள் கேள்வியா நான் எழுப்புறேன். இப்ப எல்லா பெண்களும் தயவு செஞ்சு நீங்க அந்த டாஸ்மாக ஒழிக்க சொல்லி ஸ்ட்ராங்கா பேசுங்கன்னு சொல்றாங்க. நாங்களும் எப்பொழுதுமே டாஸ்மாக இல்லா ஒரு தமிழகத்தை உருவாக்கணும் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாமே இங்க கண் துடைப்பு நாடகமா தான் இருக்கு. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் முன்னெல்லாம் எதிர்கட்சியா இருந்தப்ப எதுக்கு எடுத்தாலும் வர்ற முதல்வர் ஏன் இப்ப வரைக்கும் வரல? 38 உயிர் இங்க போயிருக்கு, எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் ஏன் இங்க வரவில்லை அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் எழுப்புறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வெறும் தேர்தலை மட்டுமே மையமாக கொண்டு ஆட்சி பண்றாங்க. 40க்கு 40 எங்க டார்கெட்ன்றாங்க. அதுக்கு அடுத்தது 200க்கு 200 எங்க டார்கெட்னு சொல்றாங்க. வெறும் தேர்தல் அரசியல் மட்டும்தான் இங்க நடக்குதே ஒழிய மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய எந்தவித திட்டங்களும் முன்னேற்றமும் தமிழ்நாட்டில் நடந்ததாக இல்லை. மக்களாகிய நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏறக்குறைய 1 கோடி பேருக்கு மேல வேலை இல்லை இளைஞர்களுக்கு. லஞ்சம் ஊழல் எந்த திட்டங்களும் இங்கு இல்லை. கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்பது கண்கூட தெரியுது. ஓட்டுக்கு காசு கொடுக்கிறது, ஊழல் பண்றது, மக்களை ஏமாற்றுவது, பொய் வாக்குறுதிகளை கொடுப்பது, அடுத்த தேர்தலை நோக்கிதான் இந்த கட்சிகள் போதே ஒழிய மக்களின் எதிர்காலத்தை பத்தி பேசுறதுக்கோ அதை பத்தி திங்க் பண்றதுக்கோ இங்க யாருமே இல்லை அப்படின்றத மன வருத்தத்தோட நான் பதிய வைக்கிறேன். வேற எதுவும் நீங்க கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. இல்ல, உடனே அதிகாரிகளை மாத்திடுவாங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா முதல்ல பலிக்காடாகிறது அதிகாரிகள் தான். உடனே அதிகாரிகளை மாத்திட்டா மட்டும் போன உயிர் வந்துருமா? ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாரு, கள்ளச்சாராயத்தை அப்ப இந்த அரசு ஊக்கப்படுத்துதா அப்படின்ற கேள்விதான் இங்க கேட்கிறேன். ஒரு கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டிய ஒரு முதல்வர் இன்னைக்கு கள்ளச்சாராயத்தை இறந்தவங்களுக்கு 10 லட்சம் அறிவிக்கிறாருன்னா இதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. அப்போ நம்மளும் கள்ளச்சாராயம் குறிச்சு செத்தா நம்ம குடும்பத்துக்கு 10 லட்சம் வரும் அப்படின்றதுதான் இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது தப்பான ஒரு முன்னுதாரணம். அதற்கு பதில் இந்த அரசு உடனடியாக எல்லா இடங்களிலும் டாஸ்மாக் அளவை குறைக்கணும், கஞ்சா இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும், கள்ளச்சாராயம் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இனி எங்கேயுமே நடக்காதவனும் காப்பாற்றணும் நிச்சயம் மக்களை. இன்னைக்கு அதிகாரிகளை மாத்துறதுனாலயோ 10 லட்சம் கொடுக்கறதுனாலயோ இது தீர்வு இல்லை, இது கண் துடைப்பு தான். இது இப்ப அடுத்து விக்கிரவாண்டி தேர்தல் தான் அவங்களுடைய எய்மே ஒழிய இன்னைக்கு இத்தனை ஆயிரம் இங்க இவ்வளவு பேர் உயிர் போயிருக்க இதுக்கு என்ன நம்ம பதில் சொல்றன்ற எண்ணெல்லாம் யாருக்கும் கிடையாது. இப்போ ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்க பிளான் பண்ணாங்க. இந்த ஒரு நிகழ்வான இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்க தான் பார்ப்பாங்களே ஒழிய இந்த மக்களுக்கு இதனால் என்ன, இந்த எதிர்கால தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்றதெல்லாம் யோசிக்கிற அளவு இங்க ஆட்சிகள் நடக்கல. இதான் உண்மை. அதனால மிகவும் மன வருத்தத்தோடு தான் நான் இதை பதிய வைக்கிறேன். நிச்சயமாக இன்னைக்கு காவல்துறையே தன் கையில் வைத்திருக்கும் முதல்வர் அவர்கள் இன்னைக்கு இவ்வளோ போலீஸ் போட்டிருக்கீங்க. இந்த போலீஸை விட்டு கண்காணிச்சாலே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும். ஆனால் அரசும்
காவல்துறையும் இன்னைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சுறவங்களோட கை கோர்த்துக்கிட்டு அதை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அதை தடுக்கிற நடவடிக்கை நிச்சயம் இல்லை. இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். எனவே இன்னைக்கு உடனடியாக வந்து அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி அவங்க துயரில் பங்கேற்றிருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை வெகு விரைவில் தேமுதிக சார்பில் நாங்கள் அறிவிப்போம்.